புதிய கோணத்தில் தி பிரிண்டில் வந்திருக்கக்கூடிய நடுப்பக்க கட்டுரை தான் நம்ம எடுத்திருக்கிறோம். டிகே சிங் தான் இந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார். இந்த கட்டுரையினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, 2029 பிரதமர் மோடி சொல்லும் செய்தி என்ன, அது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். 2029 நானே பிரதமராக வருவேன் அப்படின்னு மோடி அவர்கள் பேசியிருக்கிறார். இந்த பேச்சிற்கான பின்னணி குறித்து நம்ம விரிவாக பேச இருக்கிறோம். நம்மோடு உரையாடுவதற்காக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான பிடித்தமான கட்டுரை அப்படின்னே சொல்லலாம். இந்த கட்டுரை நிறைய நீங்கள் இதுவரைக்கும் சொல்லிட்டு வந்த விஷயத்தை தான் நுணுக்கமாக பேசியிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அதில் இப்போ சமீபத்தில் மும்பையில் நடந்த நிதி தொழில்நுட்ப ஒரு திருவிழாவில் பேசிய பிரதமர் சொல்கிறார், 2029 நானே பிரதமராக இந்த கூட்டத்துக்கு வருவேன் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. 4வது முறையும் பிரதமர் அப்படின்னு பேசுகிறார்ல பிரதமர் மோடி, அது என்ன, எதுக்காக பேசுறார், அதன் பின்னணி என்ன? அவர் நம்புறாரு, அவர் நம்புறத சொல்றாரு. நிதி தொழில்நுட்ப துறையினர் நடத்தக்கூடிய அந்த விழாவில் சொல்லும் போது நிலையான ஆட்சி இங்கே நடக்கும், அடுத்து நான் ஆட்சிக்கு வருவேன், இங்கே ஒரு இன்ஸ்டேபிள் கவர்மெண்ட்னு கருதி நாட்டினோட தொழில் பொருளாதார வளர்ச்சி எந்த வகையிலும் பாதிக்காது, அதில் உறுதியாக நம்புங்க, நான் இருக்கிறேன், நான் மீண்டும் பிரதமராக வருவேன், அதெல்லாம் இங்கே ஸ்டேபிள் கவர்மெண்ட் இங்கே இருக்குங்கிறத அவர் அந்த இடத்துல உறுதி கொடுக்குறார். பொதுவாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஆட்சி நிலையானதாக இருக்கும், நீங்கள் இதை பற்றியெல்லாம் அச்சம் கொள்ள தேவையில்லை, நிலையான அரசை கொடுப்போம் அப்படின்னு சொல்வது ஒரு செய்தி. 2029 மீண்டும் பாஜக ஆட்சின்றது இன்னொரு செய்தி. ஆனால் இவர் சொல்வது நானே பிரதமர் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதுக்காக கேட்டேன். நானே பிரதமர்னு சொன்னால் சோனியா அம்மையாரிடம் வாஜ்பாயும் அத்வானியும் தோல்வியடைந்த சூழ்நிலையில் பாஜகவின் மானத்தை, ஆர்எஸ்எஸின் மானத்தை இன்னொரு ஸ்டெப்பு போய் சொன்னால் நாட்டின் மானத்தை காப்பாற்றி 3வது முறை வெற்றி பெற்று 3வது முறை தோல்வியை தவிர்த்து பாஜகவை வெற்றி பெற செய்தவர் மோடி. அந்த கிரெடிட் அவருக்கு இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் அவர் அதை பேசுகிறார். ஸோ அவர் நினைக்கிறார், இப்போ அடுத்த ஆட்சி நம்ம வந்திருக்கு 3வது முறைனால அது தன்னால தான் வந்திருக்குன்னு அவர் நினைக்கிறார். கண்டிப்பாக வாஜ்பாயும் அத்வானியும் தோற்ற இடத்துல சோனியாவை தோற்கடித்து நாட்டின் ஆர்எஸ்எஸின் பாஜகவின் மானத்தை காப்பாற்றின அவர் மோடி. ஆர்எஸ்எஸ் என்ற தாயின் தகுதியான, திறமையான, உழைக்கக்கூடிய ஒரு வீரியமான குழந்தை மோடி. ஆர்எஸ்எஸ்ன்னு நீங்கள் பயன்படுத்திகிட்டே இருக்கீங்க, அதை பற்றி கட்டுரை இறுதி பகுதியில் விரிவாக பேசுது, அதை பற்றி பேசலாம். ஆனால் இப்படி ஒரு பேசுகிறார்ல, என்ன பலன் கிடைக்கும் இதன் சொல்வதன் மூலமாக? அவருக்கு ஏதாவது பலன், அரசியல் ரீதியான பலன் இருக்கா? அரசியல் ரீதியாக அவருக்கு கிடைக்கக்கூடிய பலனும் இருக்குது. ஒவ்வொரு பொதுநலத்திலும் சுயநலம் இருக்கத்தான் செய்யுங்கிறது உண்மை. அவர் பெரிய லீடர், 4வது முறையும் பிரதமராகி நேருவின் சாதனை அவர் முறியடிப்பாருங்கிறது இருந்தாலும் கூட, நாட்டு சிறத்தன்மையோடு இருக்கும், நாடு வெளியுறவு கொள்கை என்றாலும் சரி, உள்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்றாலும் சரி, அது ஒரு சீரான, ஒரு குழப்பமில்லாத வளர்ச்சி இருக்குங்கிறத தான் தொழில்துறையினருக்கு அவர் நம்பிக்கையை கொடுக்கிறார். நாட்டின் வளர்ச்சியை மையப்படுத்திய பேச்சா, அதற்குள்ள பொடி வச்சு நிறைய விஷயங்களை சொன்ன பேச்சா? அதனால தான் அவருக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றது. அவருக்கு என்ன பலன் கிடைக்கும்னா, நான் அசைக்க முடியாத சக்தி பாஜகவில்ங்கிறது தெள்ள தெளிவு. இன்னொன்று, அவர் 75 வயதிற்கு மேலுமே பிரதமராக தொடர்வார் என்ற ஒரு கருத்தை கட்சியினரிடம் கொடுக்காவிட்டால், அடுத்து நான் வருவேன் நீ வருவேன் என்று ஒரு 7-8 பேர் ஆரம்பிச்சுடுவாங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் காலவாரி விடுறதையும் ஒருத்தருக்கு இமேஜை கெடுக்கிறதையும் கட்சிக்குள்ளே நடக்கும். அது ஒட்டுமொத்த கட்சிக்கு ஒரு நஷ்டத்தை கொடுக்கும். அப்படி ஒரு சூழல் இங்கே இல்லை. நான் தெளிவாக இருக்கிறேன், நான் தான் அடுத்தும் வருவேன்னு சொல்லும்போது நீங்கள் யாரும் ஆஸ்பயர் பண்ணாண்டாம். அந்த ஆஸ்பயர் பண்ணி ஒருத்தரை கெடுக்கிறதுக்கு இன்னொருத்தர் வேலைகள் பார்க்காண்டாம். அமைதியாக உங்கள் வேலை, யாரும் ஆசையை வளர்த்துக்காதீங்க. 75 வயசுக்கு பிறகுலாம் எனக்கு ஓய்வெல்லாம் கிடையாது, அதுதான் சொல்ல வர. ஆயுட்கால பிரதமருங்கிறார், லைஃப் டைம் பிரதமர்னு சொல்றார். இது நான் ஏற்கனவே சொல்லிட்டு வந்ததுதான். அது எப்படி திரு ரவீந்திரன் துரைசாமி, ஒரு ஆர்எஸ்எஸ், நீங்க சொன்ன மாதிரி ஆர்எஸ்எஸ்ன்ற தாய் கழகம் வழி நடத்துகிற பாஜகவின் சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கிறப்ப லைஃப் டைம் ஆயுள் முழுவதும் நான் தான் பிரதமர்னு எப்படி அவர் அந்த அளவுக்கு வந்துட்டதா நினைக்கிறீங்க பேசுவதா? எல்லா சட்டத்துக்குமே ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கும். அது ரீசனபிள் எக்ஸெப்ஷன் நம்ம கான்ஸ்டியூஷன்ல எல்லா இதுக்கும் இருக்கும். நீங்க எந்த ஒரு இதுவரை எந்த கட்சியை விடுத்த எந்த விதிக்கும் விதிவிலக்கு இல்லாம இருக்காது. சோ இப்ப இவர் விதியை மாத்துறார், புது விதி எழுதுறார். புது விதியில விதி 75 தான், இவர் அதற்கு விதிவிலக்காக இருப்பாருங்கிறது தான். எதியூரப்பா கூட விதிவிலக்காக தான் வந்தாரு. கண்டிப்பா மோடி விதிவிலக்காக இருக்கிறது பாஜகவுக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது, ஆர்எஸ்எஸ்க்கு நல்லது. நீங்க ஒரு நுணுக்கமான இடத்தை வைக்கிறீங்க. 75க்கு மேல தொடரலாம்ன்ற புது விதி எல்லாம் இல்ல, இவர் விதிவிலக்கா இருப்பார், இவரை நீங்க அனுமதிக்கணும். இப்ப கூட்டணி வியூகம்ல இப்ப 29 அப்படின்னு சொல்றப்ப 2 விஷயம் இருக்கு. கூட்டணி, அவர்தான்
பிரதமராக முன்னிறுத்தப்படுகிறார் அப்படின்றதுல கூட்டணி கட்சிகள் அதுக்குள்ள ஒரு கூட்டணி கணக்கு இருக்கும், ஜெயிக்கிற கணக்கும் இருக்கும்ல, அது ஒர்க் அவுட் ஆகுமா? அதையும் அவர் கணக்கு போடுறாரு. கண்டிப்பா சிராக் பஸ்வான் முக்கியமானவர், நாயுடு முக்கியமானவர், நிதிஷ்குமார் முக்கியமானவர், அவங்களுக்கும் பாஜக முக்கியமான கட்சி. இந்த வகையில் இந்தியா ஃபுல்லா அவர் இன்னைக்கு காங்கிரஸ் கூட இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரன்னாலும் சரி, தனியாக இருக்கக்கூடிய மாயாவதினாலும் சரி, பிஆர்எஸ் சந்திரசேகர ராவனாலும் சரி, தமிழ்நாட்டில் 8% வாக்கு எடுத்து நிதிஷ்குமார் மாதிரி இருக்கக்கூடிய சீமானாலும் சரி, நாம் தமிழர் சீமானாலும் சரி, இந்தியா ஃபுல்லா தன்னுடைய என்டிஏயை பலப்படுத்தி இந்த கட்சிகள் யாரும் காங்கிரஸ் பக்கம் போக விடாமல் இந்தியா ஃபுல்லாக அவர் தன்னுடைய நெற்றை விரித்து பாஜக, ஆர்எஸ்எஸ் எல்லாருமே அதற்கான வேலைகளை செய்வாங்க. இன்னைக்குள்ள மாடர்ன் பொலிட்டிக்ஸ் கூட்டணி பலத்தில் காங்கிரஸ் சில இடங்களை பாஜகவுக்கு பாஜகவுக்கு குறைத்து விட்டது என்றால் பாஜகவும் கூட்டணி பலத்தை அதிகரிக்கணும். அது வர வாய்ப்புள்ள மாயாவதி, ஜேஜேபி, ஹேமந்த் சோரன், சந்திரசேகர ராவ், சீமான் உட்பட யார் என்றாலும் அவங்க ஏற்றுக்கிட்டு அதை முன்னெடுத்து போகக்கூடிய வாய்ப்புகள் தான் இந்திய அளவில் எடுப்பாங்க. ஏன் அது மோடி அவர்கள் பிரதமராக முன்னிறுத்தப்பட்டாதான் இதெல்லாம் இருக்குமா? வேற ஒருவர்னா அதுக்கான ஆப்ஷன் இல்லைன்னு சொல்ல வரீங்க? மோடி ப்ரூவ்டு லீடர், எஸ்டாப்ளிஷ்ட் லீடர். மோடியோட 3 தேர்தலும், அவரை முன்னிறுத்திய 3 தேர்தலும் ரெக்கார்ட் பிரேக் தான் பிஜேபிக்கு. மீதி தேர்தல்கள் 200 தாண்டல்ல, சுமார் 20% அந்த பார்டரில் தான் நின்று. இந்த 3மே என்டிஏவா 30%க்கு மேலே போன ஒரு பெரிய வெற்றின்னு சொல்லும்போது கம்பேரிட்டிவ் 3வது முறை குறைஞ்சிருக்கலாம். ஆனால் 3வது முறை மோடியோட வெற்றிங்கிறது முந்தைய வாஜ்பாய் பழைய பாஜக வெற்றியோட கம்பேர் பண்ணும்போது 10%க்கு மேலே அதிகமாக இருக்கிறது. மிக அதிக அளவு எம்பி சீட்டிலும் அதிகமாக இருக்கிறது. ஸோ மோடி எல்லா வகையிலுமே பாஜகவுக்கு மிகப்பெரிய அசட்டாட்டும் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு டிசிசிவ் லீடராக தான் இருந்துட்டு இருக்கிறார். ஆனால் நீங்கள் தொடர்ந்து நீண்ட காலம் போக போக பாலும் புளிக்குன்ற மாதிரி ஒரு அதிருப்தின்றது இருக்கத்தானே செய்யும். நீங்கள் நாள் பட இருக்கிறீங்க அப்படின்னா அதிருப்தி இருக்கும்ல, அது ஒரு சிக்கலா? பாஜக மாதிரியான ஒரு கட்சி, ஆர்எஸ்எஸ் மாதிரியான ஒரு கட்சி தொடர்ந்து ஒரு புது ரத்தத்தை பாய்ச்சிக்கிட்டே இருக்கிற வியூகத்தை தானே தொடர்ந்து வகுத்திருக்கிறாங்க. அத்வானி தோத்ததுனால தான் ஆடிட்டர் குருமூர்த்தி எல்லாரும் பிஎம் ஆசை அட்டிப்பட்டிங்கன்னா மாநில கட்சியாக போயிடும், சவுகான் கட்சியாக போயிடும், வசுந்தரா ராஜி கட்சியாக போயிடும், மோடி கட்சியாக போயிடும். இந்த நாடு காப்பாற்றப்படணும்னா மோடி ப்ரொஜெக்ட் பண்ணப்படுங்கிறதுனால தான் அவர் ஆர்எஸ்எஸ்ல இருந்து ஒரு கன்வின்ஸ் பண்ணி தோத்துப்போன அத்வானிக்கு ஒரு மாற்றாக தான் மோடி கொண்டு வந்தாங்க. வெற்றி பெற்றிருக்கக்கூடிய மோடிக்கு மாற்றுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. தேர் இஸ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ் டு மோடி, ஸ்டில் ஹி வின்ஸ். அவர் தொடர்ந்து நான் வெற்றி பெறுவது வரை எனக்கு இன்னொரு மாற்றுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைங்கிறார். இப்போ அடுத்து இந்த கட்டுரையினுடைய முக்கியமான பத்தி அப்படின்னா, இப்போ வெளியில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் மற்ற கட்சிகளை கொண்டு வரணும் அப்படின்னா மோடி அவர்களை முன்னிறுத்துகிற போது வெற்றி அப்படின்ற ஒன்றை வச்சு எல்லாரும் வருவாங்க, 29லும் அது கை கொடுக்குன்றீங்க. இப்போ கட்டுரை பேசுவது கட்சிக்குள் இருக்கிற போட்டியாளர்கள், ஆர்எஸ்எஸ் பற்றி பேசுது. முதல்ல போட்டியாளர்கள் பற்றி பேசுவோம். போட்டியாளர்களுக்கு அப்படி ஒரு ஆசை இருக்குது. என்ன, அவருடைய நெருங்கிய நண்பராக ஒரு வலதுகரமாக இருக்கிற அமித்ஷாவுக்கே அந்த எண்ணம் இருக்குது அப்படின்லாம் செய்திகள் வரப்ப அதுக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாரா? இல்லை, கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைக்கிறார். நீங்கள் அதனால அமித்ஷா தான் அவருடைய வாரிசுங்கிறது தெள்ள தெளிவாக தெரியுது. கட்சி மோடி இமேஜில் யூபிலெல்லாம் கட்சியை தூக்கி நிறுத்தது அமித்ஷாங்கிறதும் மிகப்பெரிய ஆர்கனைசருங்கிறதும் தெரியுது. பட் அவருடைய காலம் எப்படின்னா, காமராஜ் செய்த தவற செய்யாமல் அவர் காலம் வரும்போது அவர் உட்கார்ந்துருங்கிறது தான் அமித்ஷாவோட ஒரு வாய்ப்பே தவிர, அஸ்லாங்கஸ் மோடி இஸ் அலைவ், மோடியை தவிர வேற யாரை பற்றியும் பேச்சுக்கே இடம் இல்லை. நெஹ்ரு மாதிரி தான், நெஹ்ரு உயிரோடு இருக்கும் பிற வேற யாரை பற்றியும் பேச்சு இல்லையோ அது மாதிரி தான் மோடிங்கிறத அமித்ஷாவே 2029லும் மோடி தான் பிரதமர்னு சொல்லிட்டாரு. ராஜ்நாத் சிங் நம்பர் 2 அவரும் 29 மோடி தான் பிரதமர்னு சொல்லிட்டாப்ல. சோ மோடியே நான் தாங்கிறத அவர் கிளைம் பண்றாரு. நிதின் கட்கரியை சொல்லாம இருக்கீங்க? நிதின் கட்கரி அவர் முன்னாள் தேசிய தலைவராக இருந்தார், அவருக்கு ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கு. ஏன் துரைமுருகனுக்கு கூட ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கு, கனிமொழி கூட ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கு. பட் நிதின் கட்கரியால மூவ் பண்ண முடியாது. ஆசைப்பட்டுக்கலாம், அவ்வளவுதான். துரைமுருகனும் கனிமொழியும் ஆசைப்பட்டுக்கலாம், நிதின் கட்கரி ஆசைப்பட்டுக்கலாம், பட் மூவ் பண்ண முடியாது. வேணா சில இடங்கள்ல வதந்திகளையும் இதுகளையும் சில பத்திரிகைகளுக்கு ஃபீட் பண்ணி விட்டுருக்கலாம். 2019 அப்படி ஃபீட் பண்ணதை பலரும் நம்பினாங்க. நாம தான் உங்கள்கிட்ட சொன்னேன், மோடியை தவிர அங்கே எதுவும் இல்லை, மோடியை விட்டாதான் ஜெயிக்குங்கிறத நம்ம ஆணித்தரமாக நம்ம கருத்தை சொன்னோம். இன்னைக்கும் அதுதான் நிலைமை. பட் ஆஸ்பயர் பண்றதுக்கு ஹேமந்த் பிஸ்வா சர்மாவுக்கு உரிமை இருக்குது. சவுகானுக்கு அவர் இப்போ விவசாயிகள்கிட்ட பேசுறாரு, தானும் வளரும்னு நினைக்கிறாரு, ஏஜியும் அவருக்கு இருக்குது, ஓபிசி லீடருங்கிற அந்த ஒரு பிளஸ் இருக்குது. நாளைக்கு ஆஸ்பயர் பண்ணதுக்கு எல்லாருக்குமே இல்ல. இப்ப ஆஸ்பயர் மட்டுமே ஒரு அரசியல்வாதி பண்ண மாட்டார்ல, அரசியல்ல ஆசைப்பட்டுட்டு மட்டுமே இருக்க முடியாது, அடுத்த அடியை எடுத்து வைப்பாங்க. நேருக்கு எதிராக யார் மூவ் பண்ணிட முடியும்?
அதே மாதிரி தான் மோடிக்கு எதிராக அங்கே யாரும் மூவ் பண்ண முடியாது. இதுதான் 100% உண்மை. யாருமே அப்படி நகர்ந்துடவே முடியாது. வாய்ப்பே இல்லை. ஏன்னா 118 இடங்கள் 18% இருந்த அத்வானி விட்ட கட்சியை அதோட டபுள் மடங்கா தான் இன்னைக்கு வச்சிருக்காரு. எங்கவும் அவர் குறைக்கல. இப்ப நீங்க ஆஸ்பயர் மட்டும் பண்ணலாம், மூவ் பண்ண முடியாதுன்றீங்க. நான் இப்போ கட்டுரையினுடைய அடுத்த இடத்துக்கு வரேன். ஆர்எஸ்எஸ் விரும்புச்சுன்னா, ஆர்எஸ்எஸ் ஒருத்தரை பேக்கப் பண்ணுச்சுன்னா அது நடக்காதா? ஆர்எஸ்எஸ் மோடி அவர்களுக்கான முரணை பத்தி இந்த கட்டுரை பேசுது. ஆர்எஸ்எஸ் மோடி முரணுங்கிறது ஆர்எஸ்எஸ் ஆதரவுல மோடி பெரிய வெற்றியை பெற்றுட்டு இருக்கிறாரு. அத்வானி வாஜ்பாய் கோட்டை விட்ட இடத்துல சோனியாவை தோக்கடிச்சிட்டாரு மோடிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் கிளப்பி விடக்கூடிய வதந்தி தான் பெரிய அளவில் அது இருக்கு. இது வதந்தி தான், பெரிய அளவில் வதந்தி தான். ஓஹோ, நீங்க 370 ஆர்எஸ்எஸோட விருப்பம் அங்கே நிறைவேற்றப்பட்டிருக்குது. ராமர் கோயில் ஆர்எஸ்எஸ் விருப்பம். ஆனா மோகன் பகவத் அவர்களுடைய பேச்சு எதை வெளிக்காட்டியது? அவர் மறைமுகமாக மோடி அவர்களை மையப்படுத்தி தான் மணிப்பூரிலிருந்து மற்ற எல்லா விஷயத்தையும் பேசுறாருன்றது ஒன்று. களத்துல உத்தரப்பிரதேசத்திலேயே ஆர்எஸ்எஸ் சேவகர்கள் களத்துல இல்லைன்றதும் இன்னொன்று. அந்த முரண் இருக்கா இல்லையா? அது சின்ன கருத்து வேறுபாடு இருக்குது. அதை சரி பண்ணக்கூடிய அளவுக்கு தான் ராம் மாதவ ஜம்மு காஷ்மீருக்கு அப்சர்வராக போட்டிருக்காங்க, தென் பொறுப்பாக போட்டிருக்காங்க. இவர் நட்டா பாலக்காட்டில் நடந்த ஆர்எஸ்எஸ் அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டாருன்னு சொல்லும்போது அது இருந்தது சரி கட்டப்படுதுங்கிறதான் தெரியும். இல்ல ஆர்எஸ்எஸ் ஸ்டூடெண்டானவங்க. ஆனா அந்த கூட்டத்திற்கு முன்பாகவே மோடி அவர்கள் இந்த கருத்தை சொல்லிடுறாரு, நான் தான் வருவேன், இறுதி வரை நான் தான் இருப்பேன்றது அது ஆர்எஸ்எஸ்க்கான செய்தி தான். அது ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கொள்றாங்கன்னு தான் அர்த்தம். அவங்களும் யதார்த்தத்தில் இருக்காங்க. நம்ம அந்த தாய் தன்னோட குழந்தைகள்ல இதுதான் பலமான சக்தி வாய்ந்த விளையாட்டில் ஜெயிக்கக்கூடிய ஒரு குழந்தை, சோனியாவை வெற்றி பெறக்கூடிய குழந்தைன்னு ஆர்எஸ்எஸ் அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னு தான் அர்த்தம். அது நிரூபிக்கப்பட்ட ஒன்று. நீங்க மோடி அவர்களினுடைய வெற்றி, மோடியை நேருவோடு ஒப்பிடுவது ஒன்று. மீண்டும் மீண்டும் இந்த விவாதத்தில் தொடர்ந்து நீங்க உரையாடல சொல்வது சோனியா காந்தியை வெற்றி பெற்றவர், வீழ்த்தியவர் அப்படின்றப்ப ராகுல்லாம் இல்ல, திருமதி சோனியா காந்தியை மையப்படுத்தி என்னோட பாயிண்ட். அதுல ஆர்எஸ்எஸ் உணர்றாங்க, ஒவ்வொரு ஆர்எஸ்எஸ் கேடரும் உணர்றாங்க, ஒவ்வொரு ஆர்எஸ்எஸ் தலைவரும் உணர்றாங்க. மோடி தான் அந்த சாதனையை செய்து நாட்டின் மானத்தை காப்பாற்றணும்னு அவங்க உணர்றாங்க. ஆர்எஸ்எஸ் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கல, மோடிக்கான சான்றிதழை கொடுக்கல, இவரே தனக்கா அறிவிச்சுக்கிறார். 29லயும் நான் தான் வருவேன் அப்படின்றது அறிவிக்கிறார்ன்றது ஒன்று. ஆர்எஸ்எஸ்க்குண்டான அந்த முரணை அதிகப்படுத்துறாரா ஒன்று. ஏன்னா பல கட்டுரைகள் என்ன சொல்லுதுன்னா, ஆர்எஸ்எஸ் கைக்குள்ள மோடி அவர்கள் இல்லை. ஃபர்ஸ்ட் டேர்ம் 2014 ஆட்சிக்கு வந்தபோது ஆர்எஸ்எஸ் அழைச்சி எல்லாருக்கும் மதிப்பெண் போடுறாங்க, ஆட்சியை மதிப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படி ஒன்று நடக்கவே இல்லை. அதுதான் பிரச்சனைக்கு காரணம்னு சொல்றாங்கல்ல. ஆர்எஸ்எஸ் கைக்குள்ள மோடி அவர்களோ அமித்ஷாவோ இல்ல, மீறி போயிட்டாங்க. அது ஆர்எஸ்எஸ் விரும்பலன்னு ஒரு கருத்து இருக்கு. அது எப்படி பார்க்க? ஆர்எஸ்எஸ் கடுமையான உழைப்புங்கிறது அஸ்திவாரம், அதுல எந்த மாறுபட்ட கருத்தே இல்லை. மோடி அதை அக்னாலேஜ் பண்றாரு. மோடி வேறு ஆர்எஸ்எஸ் வேறுலாம் பிரிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவரும் ஒரு ஆர்எஸ்எஸ் பிரச்சாரகராக இருந்து வந்தவர் தான். இன்னைக்குள்ள சூழ்நிலையில ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு இமேஜ்ங்கிறது முக்கியம். எதிர்த்தரப்பு ராகுல் காந்தி போன்றவங்கலாம் ஆர்எஸ்எஸ்க்கு பொம்மை, கைப்பாவை, பப்பட்டுன்னு சொல்லும்போது அவங்களே குழம்பிடுவாங்க. ஒரு கட்டத்தில் பப்பட்டும்பாங்க, இன்னொரு கட்டத்தில் மோடியை சர்வாதிகாரிம்பாங்க, எல்லாம் மீறி போறாம்பாங்க. ஸோ அந்த குழப்பம் இருக்கக்கூடிய பட்சத்தில் நான் எல்லாருக்குமான ஒரு பிரதமர், என்னுடைய பிரதமர் டியூட்டியை இண்டிபெண்டா எல்லாருக்கும் சிறப்பாக பண்றங்கிறத நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலையில தான் மோடி இருக்கிறாரு. தவிர ஆர்எஸ்எஸ் கூட எந்த மோதலும் இல்லை. ஆர்எஸ்எஸ் கான்ட்ரிபியூஷனை இம்மி அளவு மோடி குறைச்சி மதிப்பிட மாட்டார். இப்போ ஆர்எஸ்எஸ் போன்ற தாய் கழகம் அவங்களோட இலக்குகள் திட்டமிடல்ன்றது ரொம்ப நீண்ட கால திட்டமிடலா இருக்கும். கட்சிக்குன்னு ஒரு கட்டமைப்பு, அவங்க தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் சொல்வது இந்த தனி மனிதர்கள் முக்கியமானவங்க இல்லை, சித்தாந்தம் தான் முக்கியம்னு பல கூட்டங்களில் பேசுறாங்க. ஆனா மோடி அவர்களின் செயல்பாடு தன்னை முன்னிறுத்தி இருக்குல்ல, அது பாஜகன்ற கட்சிக்கு நீண்ட காலத்திற்கு பலன் தருமா? ஒன் மேன் பார்ட்டியா மாற்ற முடியும்? தான் should be removed by தான். டைமண்ட் கட்ஸ் டைமண்ட். பிராக்டிக்கல் பொசிஷன் எடுக்கணும். தனிநபர் தான் முக்கியம். காங்கிரஸை நேரு குடும்பம் தான் யூனிஃபை பண்ண முடியும், இந்திரா சோனியா குடும்பம் தான் யூனிஃபை பண்ண முடியும்னு அவங்க யூனிஃபை பண்ணி அதை வெற்றிகரமாக கொண்டு போயிட்டு இருக்கும்போது பாஜகவில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு சூழ்நிலையில தான் மோடி குஜராத்தில் பெரிய வெற்றியை பெற்ற மோடியை பிஎம் கேண்டிடேட்டா முன்னிறுத்தப்பட்டார். அன்னைக்கு கண்டென்ட்ரா வசுந்தரா ராஜி, சவுகான், ரமன் சிங் 3 பேர் இருந்தாலும் நிறுத்தப்பட்டார். இன்னைக்கும் அந்த சூழ்நிலை நிலவுது. ஸோ பிராக்டிக்கல் பொலிட்டிக்ஸில் மோடியை முன்னிறுத்துறது ஆர்எஸ்எஸ்க்கு லாபம், நாட்டுக்கு நன்மை, பாஜகவுக்கு லாபம், மோடிக்கு புகழுக்கும் அது பெருமை சேர்க்கும். கூட்டணி கட்சிகளுக்கும் லாபம். நன்றி. உங்களுடைய விரிவான பார்வைகளை முன் வச்சீங்க. மிக்க நன்றி.